ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானிச்ச பிறகு ராமனை அழைச்சி தானே சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ராமனை வந்து நாமளே சொல்லணும்னு ராமனை அழைச்சிட்டு வரோம்னு சுமந்திரர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். அந்த ராமனுடைய வரக்கூடிய ஒரு அழக வால்மீகி அனுபவிக்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதரிசனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் கந்தர்வராஜ பிரதிமம். தேவர்கள் இதுவெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி கந்தர்வர்கள்னு ஒருத்தர். கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அழகா இருப்பாளாம். அதான் இங்க ராமனை வர்ணிக்கச்சே நமக்கு புரியும்படியா வால்மீகி சொல்றார், கந்தர்வனை போல அழகா இருக்கக்கூடிய ராமபிரான். லோகே விக்யாத பௌருஷம், புருஷன்னா பெருமாள் தானா, வேற யாரும் கிடையாதான். தீர்க்கபாகும், ஆச்சரியமான அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சார். அதனால அவனுடைய தோள்கள் நீண்டதான திருத்தோள்கள், நீண்ட திருக்கை. அதனால தீர்க்கபாகும் மகாசத்துவம், சத்துவமான குணமுடையவன். மத்த மாதங்க காமினம், எப்படி மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தா நனம் ராமம், பார்க்கிறவர்களெல்லாம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன். அதீவ பிரிய தரிசனம், முதல்ல பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கும், மறுபடியும் பார்க்கணும்னு தோணும், அப்படி இருக்கக்கூடியவனா. ஏன்னா ஆழ்வார் எழுதினார், அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமேனர், அப்பப்ப பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுமா, அப்படிப்பட்ட திகட்டாத ஆறாவமுதமா, அப்படிப்பட்டவனா பெருமாள். ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் அப்படின்னு ஒரு பதம் போட்டார் வால்மீகி. ஆச்சரியமான ரூபத்தை உடையவன். அவனுடைய வடிவழகு நம்மளுடைய